ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகுல் ஃபுட் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கீரை குழம்பு செய்கிறதுக்கு 1 கப் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 கப் அரைக்கீரை எடுத்துருக்கோம். அதை நம்ம பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்து வேக வச்சுக்கலாம். பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கோம். அதில் எடுத்துருக்க 1 கப் துவரம்பருப்பை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், 1 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அரைக்கீரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இதை இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வெங்காயம் தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கிருச்சு. இதை இப்போ நம்ம கீரையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். சூப்பரான அரைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.